திமுக ஆட்சியில் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்காங்களான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீட் ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க, பண்ணலை. எல்லா மகளிர்களுக்கும் உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு பகுதி தான் கொடுத்துருக்காங்களே தவிர எல்லாருக்கும் போய் அது சேரலை. எல்லா விலைவாசியும் ஏறி இருக்குது. டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க, குறைக்கல. விவசாயி கடன்களை ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் ரத்து பண்ணலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஊழல், கள்ளச்சாராயம், போதை அடிமைப்படுத்துறது மக்களை. இது போக பெண்களை ரொம்ப பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மாதம், இந்த 2 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த தடவை டிஎம்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மக்களோட மனநிலை இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லா பக்கமும் ஒரே பிரச்சனையாக தான் இருக்கே தவிர யாரும் இங்கே சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தலை. எல்லாருடைய வாழ்வாதாரமும் பாதிச்சிருக்கு. எலக்ட்ரிசிட்டியும் கூடியிருக்கு, விலைவாசியும் கூடியிருக்கு. மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இவங்களை நம்பி ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்காங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனால் என்டிஏவோட கூட்டணியை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில குறிப்புகள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் நான் இதை சொல்கிறேன். அதாவது இப்போது ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் 2000 கோடி வரையும் அடிச்சிருக்கிறாரு. முதல்ல ஒரு